விசால பார்வையால் யாவரையும் அரவணைத்து எமை பேணும் அம்மைக்கான் என வாழ்வதாலும் பாலின சமத்துவம் பேணுவதாலும் பெண்களின் தொடர் மேம்பாட்டிற்காக உழைப்பதாலும் அருள் சகோதரி அன்னை முனைவர் மரிய பிலோமி அவர்களை தமிழகத்தின் இன்றைய கமாலியல் என பாராட்டி மகிழ்கிறோம். அவர்களை அன்புடன் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். அருள் சகோதரி அன்னை முனைவர் மரிய பிலோமி அவர்களை வாழ்த்தி பேச சேலம் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஏ ராயப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பேராலயத்தின் சார்பாக முனைவர் மரிய பிலோமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த தியான இல்ல இயக்குனர் அருள்பணி செபாஸ்டின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்ய பேராலயத்தின் சார்பாக அருள்பணி செபஸ்தியான் தியான இல்ல இயக்குனர் அவர்களை அன்போடு மேலே அழைக்கிறோம். Now is Eminence Cardinal Charles Bow will honor the awardee with a gold medal. அன்னை அவர்களுக்கு ஏலக்காய் மாலை சூடி கிரீடம் அணிவிக்க பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். விருது வழங்கி சிறப்பிக்க சேலம் மறைமாவட்ட ஆயர் மேதகு ராயப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். விருது பெற்ற நபர் நியூ கமாலியல் இருக்கையில் அமர அவரை பற்றி வாழ்த்தி பேச மேதகு ஆயர் ஏ ராயப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதே லூக்கா விவிலியத்திலும் சரி திருத்தூதர் பணியிலும் சரி ஒரு ஆணை பற்றி பேசினால் உடனே ஒரு பெண்ணை பற்றி பேசுவார். பேரிட்டி ஆஃப் செக்ஸ், எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும் என்று. அதே போலத்தான் தந்தை மைக்கேல் அமலதாஸாவது இன்னும் கொஞ்சம் வயதில் அதிகமானவர் இந்த வயதில் இந்த அளவுக்கு சாதித்த ஒரு மகத்தான ஒரு பெண்மணியை நாம் எல்லாரும் பாராட்ட வேண்டும். அவங்களுடைய கேரிசம், கம்பேஷன், லிபரேஷன், ஹீலிங், இரக்கம், விடுதலை, குணப்படுத்துதல், அதை நிறைவாக வாழ்ந்திருக்கின்ற ஒரு அருள் சகோதரி. பல்வேறு பட்ட படிப்புகள், முதுகலை முனைவர் பட்டம் ஆங்கிலத்தில், முதுகலை கல்வியியல், சட்டவியலிலும் பட்டம் பெற்றவர், துறவர சபையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர், சோஷியல் ஒர்க்கர், இன் ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை செய்திருக்கிறார். தஞ்சாவூரிலே ப்ரொவின்ஷியல் சுப்பீரியர், அசிஸ்டன்ட் சுப்பீரியர் ஜெனரல், சுப்பீரியர் ஜெனரல் பல ஆண்டுகளாக, இப்போது தொடர்ந்து பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு CRI, author of many books, trainer of various groups, resource persons for so many general chapters. அதில் 2 பேருக்கும் ஒத்து போகுது. I have attended so many general chapters. எத்தனை காலேஜஸ் ஆஃப் விமன் இவரால் தஞ்சாவூரில், மன்னார்குடியிலே, திண்டுக்கல்லிலே, பெங்களூரிலே, ஏன் எங்கள் சேலத்திலும் கூட எல்லாவற்றுக்கும் அடி கோலியவர் இந்த அருமையான சகோதரி. அடைக்கல அன்னை சபைக்கு இறைவன் கொடுத்த வரம், சரியானதை சரியானது இடத்தில் விதைக்கும் ஞானம் கொண்டவர், ஓய்வை தேடாமல் உழைக்கும் சமூக பணியாளர், மனித நேயத்தை விதைக்கும் அன்புள்ளம் கொண்டவர், எல்லா உயிர்களும்
இன்புற்று வாழ வேண்டுமென உயிர் துடிப்போடு பணி செய்பவர். சொர்க்கத்துக்கு போக எத்தனையோ பேர் உழைப்பார்கள், வாழும் இடத்தை சொர்க்கமாக மாற்ற உழைப்பவர் இவர். தமிழக திரு அவையின் பொக்கிஷம். அரசியல் அறிந்தவர், ஆன்மீகம் அறிந்தவர். எத்தனையோ வள்ளல்களை பற்றி அந்த காலத்திலே கேள்விப்பட்டிருக்கிறோம். இக்கால வள்ளல். பேரிடர் காலங்களில் அரசு தாமதிக்கலாம், இவர் தாமதிப்பதில்லை. ஏன் மணிப்பூருக்கு கூட சென்றாரே மக்களுக்கு உதவி செய்ய. பன்முக ஆளுமை, கல்வி பணி, சமூக பணி, நிர்வாக பணி, ஆன்மீக தலைமை, சட்டத்தில் ஞானம், ஆழ்ந்த நம்பிக்கை, சாதனையாளர், தொலைநோக்கு, சுனாமி நிவாரண பணிகள், விதவைகள், அனாதை குழந்தைகள் மறுவாழ்வு. பாருங்கள், இப்போதும் கூட, ஏன் தொடக்கத்திலே கூட திண்டுக்கல்லில், செங்கை மறைமாவட்டத்தில் எத்தனையோ ஏழைகள் வீடுகளை பெற, நியாயமாக வாழ துணை புரிந்த தாய் இவர்கள். அடைக்கலா கல்வி உதவி திட்டம். இன்னும் சிவகாசியில் அந்த காலத்தில் அருந்ததியர் மேம்பாட்டுக்காக உழைத்த தாய். இன்னும் கூட சொல்லிக் கொள்கிறார்கள், திண்டுக்கல்லில் எத்தனையோ பேருக்கு நல்ல நீர் கிடைக்க 36 ஏக்கரில் வேலை செய்ய போகிறார்கள் என்றெல்லாம். இந்த தாராளம் எல்லாம் இறை நம்பிக்கையிலிருந்து வந்தது. வழக்கமாக சில நேரத்தில் கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா இவங்க வேலை செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைப்பேன். சாரி அப்படி எதுவுமே கிடையாது. இத்தனை உழைப்பா, இத்தனை நம்பிக்கையா? பாரதி சொன்னார், படித்தவர் என்பதற்கு அடையாளம் எளிமை கண்டு இறங்குவாய், சிறுமை கண்டு பொங்குவாய். சிறுமை கண்டுதான் பொங்குவார்கள் என்று நினைத்தேன். முதலில் எளிமை கண்டு இறங்கினார்கள். எல்லாவற்றுக்கும் அடிப்படை அவருடைய ஆழ்ந்த நம்பிக்கை, உருவாக்கம். இவரை பெற்றவர்களுக்கு நன்றி, இவரை உருவாக்கியவர்களுக்கு நன்றி. அடைக்கல அன்னை சபைக்கு மாபெரும் பொக்கிஷமாக, அந்த சபை வழியாக இந்திய திருச்சபையை உலுக்கி கொண்டிருக்கிற சகோதரி மரிய பிலோமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அன்னை மரிய பிலோமி அவர்களை வாழ்த்தி பேசிய மேதகு ஆயர் அவர்களுக்கு நன்றி.